ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பிச்சைக்காரர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரு அங்க வர பயணிகளிடம் எல்லாம் பிச்சை எடுத்து தான் அவரோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாளு இப்படி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறப்போ, அவரோட கண்ல 6 அடி உள்ள மனிதன் வாட்ட சாட்டமா கோட் ஷூட்டோட போட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. பிச்சைக்காரர் நெனைக்கிறாரு, இவர்கிட்ட போய் நம்ம பிச்சை கேட்டோம்னா நெறைய காசு குடுப்பாருன்ட்டு ஓடி போயிட்டு, "ஐயா பிச்சை போடுங்கன்னு" கேட்கிறாரு. எப்ப பார்த்தாலும் மத்தவங்ககிட்டயே நீ கேட்டுருக்கியே, யாருக்காச்சும் ஏதாச்சும் குடுத்துருக்கியான்னு கேட்டாரு. "ஐயா நானே ஒரு பிச்சைக்காரன். நான் எப்படிங்க மத்தவங்களுக்கு குடுப்பேன்னு" சொன்னாரு. அந்த 6 அடி மனிதன், "நான் ஒரு பிசினஸ் மேன். எனக்கு ஏதாச்சும் ரிட்டர்ன் கிடைச்சா தான் நான் உனக்கு குடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அந்த தொழிலதிபர் சொன்ன வார்த்தை பிச்சைக்காரோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. பிச்சைக்காரர் நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசிச்சு ஒரு முடிவுக்கு வராரு. இனிமேல் நான் பிச்சை எடுத்தேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒண்ணு குடுத்தே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. ஆனா, அவருக்கு என்ன குடுக்கணுங்கிற எந்த ஒரு யோசனையும் இல்ல. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. 3வது நாள் அவர் நடந்து போயிட்டுருக்கப்போ, நடந்து போற பாதையில நெறைய பூக்கள பார்க்குறாரு. அப்போ ஒரு முடிவுக்கு வராரு. இந்த பூக்கள எல்லாம் பறிச்சுட்டு போய், நமக்கு யாரெல்லாம் பிச்சை போடுறாங்களோ, அவங்களுக்கு இந்த பூ குடுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு. ஒரு நாளு அந்த பிச்சைக்காரர் அந்த பிசினஸ் மேன பார்த்துறாரு. பார்த்த உடனே நேரா போயிட்டு, "ஐயா! இன்னைக்கு உங்களுக்கு குடுக்கறக்கு நான் ஒண்ணு வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க எனக்கு பிச்சை போடணும்." பிசினஸ் மேனும் பிச்சை போடுறாரு. அந்த பிச்சைக்காரர் ஒரு மலர் கொத்த அவர் கையில குடுக்குறாரு. குடுத்த உடனே அந்த பிசினஸ் மேன், "அடடா! நீயும் ஒரு தொழிலதிபர் ஆயிட்ட போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவர் சொன்ன வார்த்தை மீண்டும் பிச்சைக்காரோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு, அத யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு நேரா வெளிய ஓடி வந்து ஆகாயத்த பார்த்து, பிரபஞ்சத்த பார்த்து, "நான் ஒரு பிசினஸ் மேன். இனிமேல் நான் பிச்சைக்காரன் கிடையாது" அப்படின்னு கத்திறாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க. சில வருடங்களுக்கு அப்புறம் 2 தொழிலதிபர்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல சந்திக்கிறாங்க. அதுல 2வது தொழிலதிபர், "ஐயா எப்பிடிருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்ட்டு முதல் தொழிலதிபர கேட்கிறாரு. "ஐயா நான் நல்லா இருக்கேன். ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே." "ஐயா நம்ம 2 டைம் நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஞாபகம் இல்லையா?" முதல் பிசினஸ் மேனுக்கு புரிஞ்சிருச்சு. "ஐயா நீங்க தானே அந்த பிச்சைக்காரர்ன்னு" கேட்டாரு. அந்த பிச்சைக்காரர் நான் தான். "நீங்க சொன்ன 2 வார்த்தைகள் என்னோட வாழ்க்கையவே மாத்திருச்சு. குடுத்தா தான் கிடைக்கும்னு சொன்னீங்க. நான் குடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு நெறைய கிடைச்சது. இப்படியே என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. மீண்டும் ஒரு டைம் உங்கள நான் சந்திச்சேன். சந்திச்ச உடனே நீங்க என்னைய பிசினஸ் மேன்னு சொன்னீங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு. இத்தன நாளும் இவங்க காசு குடுத்ததெல்லாம் நான் பிச்சை கேட்டதுக்கோசரம் குடுக்கல. இந்த மலருக்கோசரம் அவங்க வந்து கட்டணமா எனக்கு குடுத்துருக்காங்கன்ற விஷயத்த எனக்கு புரிஞ்சது. இந்த புரிஞ்ச விஷயத்த நான் தொழிலா மாத்திக்கிட்டேன். பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு மலர்கள வாங்கி, வித்து அப்படியே படிப்படியா இன்னைக்கு இந்த நகரத்தோட மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிட்டேன். பக்கத்து சிட்டிக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கோசரம் தான் போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கப்போ தற்செயலா உங்கள பார்த்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கய்யா. 2